பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற பாக்கியா, மோப்பம் பிடிச்ச கோபி, உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற ராதிகா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் நடந்ததை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தாத்தாவினுடைய 80வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாக்யா அண்ட் எளியன் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பாக்யாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபி பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாரு. இவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கேட்குற விதமாக செழியனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பட் செழியன் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காதப்போ, என்னுடைய லட்டு இனியா எனக்காக ஃபோன் எடுத்து பேசுவா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இனியாவுக்கு கால் பண்ணுறாரு. பட் இனியாவும் பார்த்தீங்கன்னா கோபி தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்த்ததும் அதை எடுக்காமல் அலட்சியப்படுத்திடுறாங்க. இதை பார்த்து யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க, கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே ராதிகா கிட்ட ஒரு காஃபி கேட்டு வீட்டில் உட்காந்து அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் கோவிலுக்கு போன எல்லாருமே பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஈஸ்வரி அண்டு தாத்தாவுக்காக எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்துட்டு செழியன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருமே எழில் வருவார் அப்படிங்கிற மாதிரியா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வந்த எல்லாருமே கோபி அண்டு எழிலை பற்றி விசாரித்து பாக்கியாவை நோக்கடிக்கிறாங்க. இருந்தாலும் பாக்கியா நிச்சயம் எழில் வருவார் அப்படிங்கிற மாதிரியா நம்பிக்கையா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் அமிர்தா கடைக்கு போயிட்டு தாத்தாவுக்காக ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்டாக வாங்கிக்கிட்டு வராங்க. வந்ததும் எழில் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் வாட்சை கொடுத்து நீங்கள் தாத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்துறாங்க. ஆனால் எழில் கோவப்பட்டு நான் போகிறது கிடையாது, இந்த வாட்ச் தேவையில்லாமல் இங்கே இருக்க வேண்டாம், அதனால் அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எழிலை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிற விதமாக அமிர்தா எழிலை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் கடைசியில் எழில் தாத்தாவுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண நிலையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை கூட்டிக்கிட்டு போகிறாரு. இது எதுவுமே தெரியாத பாக்கியா எழில் வருவார் அப்படிங்கிற மாதிரியா நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இது. அண்ட் அதே போல் தான் ஒரு பக்கம் எழில வீட்டை விட்டு அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் அந்த பாசத்துக்காக அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தில் பாக்கியா இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து கோபிக்கும் இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்ச நிலையில் ராதிகாவை விட்டுட்டு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவர் வந்துட்டார் ஃபங்க்ஷனுக்கு. அந்த வகையில் ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ஃபோட்டோக்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. அதை எப்படியோ ராதிகா பார்த்துடுறாங்க. என்ன தவிர அவன் குடும்பத்தில் எல்லாருக்கூடையும் நீ சந்தோஷமாக சேர்ந்துட்டல, நான் தான் அவன் குடும்பத்தில் ஒருத்தை கிடையாதுல்ல அப்படிங்கிறத அப்பப்போ நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க கோபி அப்படிங்கிற மாதிரியா கோபி கிட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்சக்கட்ட கோவத்தை அவங்க காட்ட போகிறாங்க. ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.